வணக்கம். எனது பெயர் தர்ஷிகா பிரதீபன். நான் இலங்கையில் வவுனியா மாவட்டத்தைச் சேர்ந்த நான் இந்த பரதநாட்டியத்தில் எப்படி என்னை ஈடுபடுத்தி கொண்டான்னு சொன்னால், என் அம்மாவும் அப்பாவும் அவைக்கு சரியான விருப்பம் இந்த பரதநாட்டியத்தில். அதனால் என்ன செய்த வேண்டாம், என்னையும் என் தங்கச்சியையும் என்னுடைய 4 வயதில் கொண்டு போய் டீச்சர்கிட்ட சேர்த்தவியல். எங்களுடைய முதல் குரு திருமதி துவாரகா கேதீஸ்வரன். பிறகு அவ நாட்டின் சூழ்நிலை காரணமாக அவக்கு கனடாவுக்கு போக வேண்டிய ஒரு நிர்பந்தத்தால் அவள் போயிட்டா. நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட 1.5 வருடங்கள் அப்படியான ஒரு அவ்வளோ காலப்பகுதியில் தான் படிச்சிருப்பேன். பிறகு அதனை தொடர்ந்து சூரியஜாலினி வீரசிங்கம் அவர்கள் இலங்கையில் மிகவும் பிரசித்தியா பெற்ற ஒரு ஆசிரியர். அவர்கிட்ட கற்று பின்னர் யாழ் பல்கலைக்கழகத்திலேயும் கல்வி கற்றினான். தொடர்ந்து இந்த பரதநாட்டியத்தில் டீச்சர்ஸ் கிரேட்டையும் நான் முடிச்சிருக்கிறேன். அதில் எனக்கு பரதகலா வித்தகர் மற்றும் நுண்கலை மாணி போன்ற பட்டங்களும் கிடைச்சது. நான் பிறகு என்னுடைய பட்டப்படிப்பு முடித்ததுக்கு பிறகு 2010 ஜனவரி மாதம் 29ஆம் தேதி நிருத்திய ஸ்ருதி நாட்டிய கலாலயம் என்கின்ற நாட்டிய பள்ளியை நான் தொடங்கினான். தொடங்கியக்குள்ள என்னட்ட தொடங்கி நான் என்ன என்ற தொனிப்பொருளாக இருந்தேன்னு சொன்னால், கிராமங்கள் தோறும் நாட்டிய கலை. இப்போ நகரங்களுக்குள்ள இந்த கலையை கற்கிறது சரியான ஈஸி. அப்போ அவை என்ன செய்யணும்னு சொன்னால், நிறைய டீச்சர்ஸ் இருப்பினும் அந்த பிள்ளைகள் போய் கற்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஆனால் நான் ஸ்டார்ட் பண்ணி என்ன செய்தேன்னா, கிராமங்களுக்கு நானே போய் வறிய மாணவர்கள், கஷ்டப்பட்ட மாணவர்கள், இதை கற்கணுமென்ற ஆசை இருக்கும், ஆனால் அவைக்கு காசு பே பண்ணுறதுக்கு வசதி இருக்காது. அப்படி அந்த மாணவர்களை நான் இனங்கண்டு அங்கே அந்த கிராம அபிவிருத்தி சங்கங்கள்னு சொல்லி பொதுவான கட்டிடங்கள் இருக்கும். அதில் நான் சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் தொடர்ச்சியாக அந்த வகுப்புகளை செய்து வந்தேன். பிறகு அப்போ நான் அப்படி செய்து கொண்டிருக்கேக்குள்ள அங்கேயும் நிறைய ப்ரோக்ராம்கள் வவுனியாவில் அப்படி செய்து இதண்டு அதற்காக எனக்கு நிறைய பட்டங்களும் கிடைச்சது. என்னன்னு சொல்லி சொன்னால், நான் சின்ன வயசுலேயே ஒரு பெரிய தூர நோக்கு பார்வையோட செயற்படுறேன்றதுக்காக இளங்கலை சுடர் அப்படியான சில பட்டங்கள் எனக்கு கிடைச்சது. அப்படி நான் செய்து கொண்டிருக்கேக்குள்ள எனக்கு அரச இதுலேயும் ஒரு ஸ்கூல்லையும் நான் போய் டான்ஸ் டீச்சராக டீச் பண்ணி கொண்டு இருந்தேன். நான் இப்படியே போய்கொண்டிருக்கேக்குள்ள 2014ஆம் ஆண்டு நான் இங்கே தான் அவர் இருக்கிறார். என்னது கணவர்கிட்ட பேர் பிரதீபன். அவர் கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு மேலே இங்கே தான் இருக்கிறார். அவரை நான் திருமணம் செய்ததால் பிறகு நான் 2014 ஆகஸ்டில் இங்கே அப்போ வரைக்குள்ள நான் யோசிச்சு கொண்டு இருந்தேன். நான் என்னன்னு சொல்லி சொன்னால், எனக்கு சரியான ஒரு கவலை, அங்கே அவ்வளோ பிள்ளைகள் இருக்கினம், அவைய நான் விட்டுட்டு பாரன் அப்படின்னு சொல்லி. ஆனாலும் என் கவலைக்கு ஒரு இதாக இருந்தேன்னு சொல்லி சொன்னால், என் தங்கச்சியும் நானும் ஒன்றாத்தான் டான்ஸ் கிளாஸ் போய் ஒரே ஏரியா தான் அரங்கேற்றம் கூடி செய்து முடிச்சினாங்க. அப்போ அவள் இப்போவுமே என்னுடைய பிள்ளைகள் அதை தொடர்ந்து அவள் இப்போவும் செய்து கொண்டே இருக்கிறாள். ஆனால் நான் இஞ்ச வரைக்குள்ள என்னத்துக்கு பயந்து கொண்டு வந்தேன் சொல்லிச்சுன்னா, புது ஒரு நாடு. நான் தனியாக என்னுடைய ஹஸ்பண்ட் அவரை மட்டும்தான் நம்பி இங்கே வாரேன். அப்போ வர்ற நேரம் இங்கே நான் எப்படி இந்த கிளாஸை கொண்டு போக போகிறேன். ஆனால் எனக்கு என்னுடைய அடி மனதில் இருந்தது, நான் இங்கே இந்த பரதநாட்டிய கலையை முற்று முழுதாக எவ்வளவு எனக்கு ஆத்மார்த்தமாக செய்ய இயலுமோ அப்படி அவ்வளவுக்கு நான் இந்த கலையை என்னூடாக பல மாணவர்களுக்கு இதை கொண்டு போகணும் என்ற நோக்கோடு தான் வந்தேன். அப்போ நான் 2014 ஆகஸ்டில் செப்டம்பர்லேயே உண்மையாக சொல்லணும்னா 4 மாணவர்கள் தான் எனக்கு ஆரம்பத்தில் இருந்தவே. அதுலேயும் குறிப்பாக என் கணவருடைய அண்ணாவினுடைய அந்த வைஃப், அவ அண்ணி எனக்கு பக்கபலமா இருந்தவா. அப்ப நான் முதல்ல அவையின் வீட்டில் தான் இருந்தேன். நான் அப்ப இருக்கைக்குள்ள அவ சொன்னா, எந்த 2 பிள்ளைகள் இருக்கினோம், அதோட அவன் ஃப்ரெண்டுன்ற 2 பிள்ளைகள், இந்த 4 பேரோடையும் தான் நான் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணி கொண்டு செய்து கொண்டு வந்தேன். நான் பிறகு அதை தொடர்ந்து ஈஸ்ட் கேம்ப்ல இப்படி தமிழ் ஸ்கூல்கள் நிறைய இருக்குது, அங்கே நீங்கள் போய் தொடர்பு கொண்டீங்கள் என்று சொல்லி சொன்னால், நீங்கள் ஏதாவது ஒரு இதில் இருந்தலாம் அப்படி என்று சொன்னதால எனக்கு ஒரு நான் உண்மையாக நான் நேரில் இதுவரையும் கண்டதில்லை.
ஆனால் அவள் வந்து எனக்கு ஒரு ஃபோன் நம்பர் தந்தவா, நீங்கள் போய் இப்படி கதைச்சு பாருங்கன்னு சொல்லி. அப்போ தான் நான் பிளஷட் ஸ்கூலில் இதன்ற திருவள்ளுவர் தமிழ் பள்ளிக்குள்ளே போனான். போய் அங்கே சொல்லிச்சுன்னா ஓகே போய் ஹெட் டீச்சரை போய் மீட் பண்ணி கதையுங்கன்னு சொல்லி. அப்போ நான் அவங்களோட கதை கேட்கல. அவள் சொன்னா ஓகே நீங்கள் உங்களோட ஃபோன் நம்பரை தந்துட்டு போங்க, நாங்கள் தேவையேண்டா கால் பண்ணுறோம் அப்படின்ட்டு. ஒரு அரைக்கிற வாசி தான் எனக்கு நம்பிக்கை இருந்தது கால் பண்ண. அதே மாதிரி சில பேர் சொல்லிச்சுன்னா கோயில்களில் நீங்கள் போய் செய்தீங்களா. அப்போ நான் என்ன செய்தான்டா நோட்டீஸ் அடிச்சேன். நான் அடித்து எந்த எப்படியானது நான் இந்த மாதிரி கிளாஸுகள் கொண்டு போவேன் அப்படின்னு சொல்லி நோட்டீஸ் அடித்து எல்லா கோயிலில் இந்த பாக்கிங், ஈஸ்ட் கேம், இல்ஃபர்ட் அப்படி எந்த சுற்றி இருக்கிற எல்லா கோயில்களையும் கொண்டு கொடுத்தேன் நான். அதே மாதிரி எங்கெங்கே போய் இப்போ நான் தமிழ்ச்சங்கம் அங்கே போய் கதைக்கலாம் எங்கெங்கே சொல்லினோமோ எல்லா இடமும் நான் போய் தந்தேன். ஆனால் எனக்கு எல்லா இடமும் இப்படித்தான் சொல்லுவினோம், ஃபோன் நம்பர் தந்துட்டு போங்க நாங்கள் கண்டெக்ட் பண்ணுறோம் அப்படி தான் சொல்லுவினோம். அப்போ நான் சரி வந்துட்டு டீச்சர் கால் பண்ணுவாவா இல்லையான்னு சொல்லி எனக்கு தெரியல. திடீரெண்டு ஒரு நாள் எனக்கு கால் பண்ணி சொன்னால் இப்படி டான்ஸ் டீச்சருக்கு நீங்கள் வந்து என்னோட கதைச்ச நீங்கள் பிரச்சனை இல்லை, நீங்களும் வந்து அங்கே செய்கிறதுக்கு நாங்கள் ஏற்பாடு பண்ணுறோம் அப்படின்னு சொன்னேன். அப்போ நான் அங்கே போய் முதல்ல வந்து எப்படி செய்தேனான்னு சொல்லி சொன்னால் அவைண்ட ஒரு பொங்கல் விழா நடந்தது. நான் நினைக்கிறேன் 2015 இருக்கணும்னு நினைக்கிறேன். அந்த பொங்கல் விழாவில் நான் போய் ஆடினான். நான் போய் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து செய்து அதோடு சேர்த்து அதில் வந்த சின்ன ஒரே ஒரு குரூப் டான்ஸ் மட்டும் எனக்கு இப்போ ஞாபகமாக இருக்குது. ஒரு குரூப் டான்ஸ் மட்டும் செய்து அதை வந்து ஸ்டேஜில் செய்தேன். அதை தொடர்ந்து தான் அங்கேயும் பிள்ளைகள் வந்து அப்போ நான் இப்போ எந்த மன்றத்தை இங்கே பாக்கிங்கில் அதில் பிள்ளைகள் செய்து கொண்டிருக்கிறோம். அதே மாதிரி ஈஸ்ட் கேம்பில் திருவள்ளுவர் தமிழ் பள்ளியிலையும் செய்து கொண்டிருக்கிறேன். ஓகே, இப்போ உங்களுக்கு இந்த இன்ட்ரெஸ்ட் எப்படி வந்துச்சு உங்களுக்கு டான்ஸில்? ரைட், இன்ட்ரெஸ்ட் என்று சொல்லி சொன்னால் எங்களோட அம்மா வந்து அவள் கொஞ்சம் அவள் மியூசிக் நல்லா செய்வா. அம்மாண்ட சகோதரிகள் எல்லாருமே அப்படித்தான், அவள் சிஸ்டர்ஸ் எல்லாரும் நல்லா பாடுவினம் விதண்டுவினம். எங்களோட அப்பாவுக்கு வந்து அவர் அந்த எப்படியான இதுகள் ஒன்றும் படிக்கல, ஆனால் சரியான ஆர்வம். இப்போ நாங்கள் ஏதாவது ஒன்று செய்கிறோம் என்ன கிடைக்குதோ அதை எடுத்து வச்சு தட்டி ஒரு தாளம் மாதிரி போடுவார் வேறு. அப்போ அம்மாவை அந்த நாங்கள் ஆசைப்பட்டன்றதையும் விட எங்களோட அம்மாக்கள் எங்களுக்கு அப்போ சின்ன வயசு, தங்கச்சிக்கு 3 வயசு, எனக்கு 5 வயசு 4 வயசு அன்றைக்கி எங்களுக்கு அதை பற்றி தெரியாது. அவை தான் கொண்டு போய் சேர்த்து தண்டு விட்டவை. ஆனால் சேர்ந்ததுக்கு பிறகு எங்களுக்கு அதில் ஆர்வம். இப்போ டான்ஸ் கிளாஸ்னால் நாங்கள் ரெகுலராக போயிடுவோம், ஒரு நாளும் தவற முடியும். அங்கே வந்து இங்கே நாங்கள் கிளாஸ் எடுக்கிறது வந்து கிழமையில் ஒரு நாள் தான் இங்கே கிளாஸ். அங்கே வந்து நாங்கள் 2 நாள் சனி ஞாயிறு 2 நாளும் கிளாஸ் நடக்கும், தவற மாட்டோம், போயிடுவோம். இவ்வளவுதான் என்னதான் இருந்தாலும் நாங்கள் டான்ஸ் கிளாஸுக்கு போவோம். அப்படி ஒரு ஆர்வத்தில் தான் பிறகு அதை தொடர்ந்து எங்களுக்கு அந்த ஃபீல்ட்லேயே அப்படியே செய்யணும்னு சொல்லி எனக்கு வந்தது. ஓகே, நீங்கள் வந்து வவுனியாவில் இருந்தேன்னு சொன்னீங்க. இப்போ நீங்கள் இந்த கிராமப்புறங்களுக்கெல்லாம் உள்ளே போய் நீங்கள் ஸ்கூல் எடுத்தது கிளாஸ் பண்ணுறப்பெல்லாம் அந்த டைமில் உங்களுக்கு வார் நடந்துட்டு இருந்த டைம்லலாம் உங்களுக்கு அது ஏதாவது அஃபெக்ட் பண்ணுச்சா? வார்ன்னு சொல்லி நான் படிக்கிற நேரம் தான் அதுக்குள்ளே சரியாதுண்டு. நான் என்னென்னு சொல்லி சொன்னால் நான் ஒரு ஃபர்ஸ்ட் இயர் முடித்து செகண்ட் இயருக்கு நான் அடுத்த செமிஸ்டர் தொடங்க போது யூனிவர்சிட்டிக்கு போயிட்டோம். போய் ஒரு 2 நாள் தான் லெக்சர்ஸ் நடந்தது. பிரச்சனை வந்துட்டுது. பிரச்சனை எப்படி என்று சொல்லி சொன்னால் நாங்கள் ஹாஸ்டலில் தான் இருந்து படித்தேன். நான் என்னென்னு சொல்லி சொன்னால் வெளியில் ரூம் எடுத்து இருந்து படித்தா பெருசாக பாதுகாப்பு இல்லைன்றதால அங்கேயே ஹாஸ்டலில் ஃபுல்லாக ரோட் எல்லாம் க்ளோஸ். நாங்கள் எங்களுக்கு ஒரு படிப்பு ஒன்றுமே இல்லை. அப்போ நாங்கள் வந்து இப்போ வீட்டையும் போகலாது. அப்போ அங்கே ஹாஸ்டல்லையும் என்னென்னு சொல்லி சொன்னால் எல்லா பிள்ளைகளையும் வச்சு சாப்பாடுகள் இதுகள் சரியான கஷ்டப்பட்டாங்க. சில வேளையில் உங்களுக்கு தெரியும் அந்த மரவள்ளி கிழங்கு அதுகள் அவிச்சு அதுதான் எங்களுக்கு சாப்பாடாக இருக்கும். அப்போ பிறகு அவை சொன்னவேன்னு சொல்லி சொன்னால் 6 ஆன உங்களோட ரிலேட்டிவ்ஸ் இருந்தினம்னு சொல்லி சொன்னால் நீங்கள் அவைண்ட வீட்டை போகலாம்ண்டு. அப்போ நான் என் அப்பாண்ட ஒரு மச்சான் அவற்றை வீட்டை போய் கொஞ்ச நாள் இருந்தேன். அது வந்து என்னன்னு சொல்றது ஒரு கொடுமையான காலம் தான் சொல்லணும். என்னன்னு சொல்லி சொன்னா ஃபோனே இல்லை, ஃபோன் கூடி எங்களோட அம்மா அப்பாவோட கதை கேளாது தண்டிலாது. அப்படி இருக்கேக்குள்ள நான் நினைக்கிறேன் ஒரு மாசத்துக்கிட்ட இருந்த நாங்க எப்படி என்று சொல்லி சொன்னா அந்த நாங்க வெளிக்கிட்டு அங்க வந்து கப்பல்ல தான் வருவோம் நாங்க. அப்படி ஒரு சிச்சுவேஷன் வந்துட்டுது. அப்ப கப்பல்லன்னு சொல்லி சொன்னா நாங்க போகணும், போய் அங்க வந்து ஆமியை உள்ளுக்க விட்டா தான் நாங்க உள்ள போகலாம். இல்லைன்னு சொல்லி சொன்னால் நாங்கள் திருப்பி வீட்டை வந்துடுவோம். அதுவும் வர்ற டைம் கர்ஃபியூ போட்டானுட்டா சரி பயம். இப்படியே போய் நான் நினைக்கிறேன் 3-4 நாள். ஒரு நாள் நான் கடைசியாக வர்றேன்ட்டு என் ஃப்ரெண்டுண்ட வீட்டை முதல் நாள் போய் நின்று இரவு 2 மணிக்கு எழும்பி வந்து ரோட்டில் இருந்து நானும் என் 2-3 ஃப்ரெண்ட்ஸ் அவையும் வந்து இருந்து என்னென்னு சொல்லி சொன்னால் அந்த இருட்டில் நாங்கள் அப்போ வரைக்கும் நிறைய சனம் வந்துருக்குது. அப்போ அதுலேருந்து
மூவ் பண்ணி வந்துதண்டு பிறகு அந்த வந்து என்னென்னு வரும்னு சொல்லி சொன்னா காங்கேசந்துரா போய் பிறகு அந்த சுத்தி தான் கப்பல் வரும். அதுவும் என்ன கப்பல்னு சொல்லி சொன்னா இந்த திங்ஸ் அதுகளை ஏற்றுற கப்பல், பயணிகள் போற கப்பல் இல்லை. அதுல நீங்க இருந்து வரவும் இல்லை, அது சாப்பாடு இல்லை, ஒன்றும் இல்லை. நீங்க நம்ப மாட்டீங்க, நான் வந்து பஸ்ஸால் எல்லாம் இறங்கி ஒரு 2 days கிட்ட ட்ராவல் பண்ணிட்டு பஸ்ஸால் இறங்கி வரேன். எங்களோட அம்மா முன்னால நிக்கிறா, என்ன அவக்கு ஆரண்டு தெரியாத அளவுக்கு நான் கோலம் மாறிட்டேன். என்னன்னு சொல்லி சொன்னா எனக்கு இந்த ஹஸ்பண்டை வந்து சின்னல்ல இருந்தே தெரியும். நாங்க அப்படி மேரி பண்ண போறோம் அதுகள் தெரியாது. ஆனா அவருமே இங்க யூகே வர்றதுக்கு முன்னம் எங்கட வீட்டுல நின்று அந்த பிரச்சனைகளுக்குள்ள வந்து அப்படி நின்றுதான் வந்து. அப்ப நானுமே சின்ன பிள்ளை தான். அதுக்கு பிறகு நிறைய வருஷங்கள் வந்து அவர் எங்க இருக்கிறா என்னன்னு தெரியாது. அப்ப நாங்க சின்ன பிள்ளைகள் சும்மா விளையாட்டுல இருந்துட்டோம். பிறகு கன வருஷத்துக்கு பிறகு வந்துதான் இப்படி ஒரு அரேஞ்ச்மெண்ட் வந்து அப்படி நாங்க மேரி பண்ண போறோம். அப்ப ஒரு விதத்துல சந்தோஷம். ஆனா நான் வரைக்குள்ள என்னன்னு சொல்றேன், ஏர்போர்ட்லயே எங்களை போல அருமையா அழுதுருக்க மாட்டேன்டா. அம்மாவும் அப்பாவும் நாங்க 2 பொம்பளை பிள்ளைகள்ன்றதால அப்படி பாசமா வளர்த்தவே. ஒரு சின்ன இடத்துக்கு போறேன்னாலும் அப்பா கூட்டி கொண்டே விடுவார், கூட்டி கொண்டு வர அப்படி. அப்ப நான் தனியா டிராவல் பண்ண போறேன்னு கூட பெரிய இருக்கேன்டா. எங்களை மேரி பண்ணி தான் இவர் இங்க வந்துட்டேன், நான் தனியா தம்புறேன். சரியான கஷ்டமா தான் இருந்தது. இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளணும் எங்களோட இதன்றக்காக வந்து நான் டிஃப்ரென்ஸ் என்று சொல்லிக்குள்ள பெரிய அளவில் டிஃப்ரென்ஸ் என்ன. ஃபர்ஸ்ட்டாக வந்தோன்னே லாங்குவேஜ். இப்போ இங்கே எங்களுக்கு வந்து அங்கே ஊரில் எப்படி என்று சொல்லி சொன்னால் நாங்கள் எல்லா சப்ஜெக்ட்ஸுமே தமிழில் தான் படிப்போம். இங்கிலீஷ் ஒரு சப்ஜெக்ட் மட்டும்தான் இங்கிலீஷ். ஆனால் இங்கே வந்தோன்னே டோட்டலாக ஃபுல்லாக லாங்குவேஜ் பிரச்சனை. அடுத்தது இப்போ நாங்கள் எங்களுக்கு ஒரு ஏதாவது ஒரு பிரச்சனையோ அதுன்னு சொல்லி சொன்னால் சேர் பண்ணுறதுக்கு ஒரு தரம் இருக்க மாட்டினோம். பட் வந்த புதுசுல எல்லாம் இப்போ இவைய பார்த்தா இவைய நடுகளும் வேலையாண்டு போவினோம். எங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும், ஒரே ரூமுக்குள்ளே இருக்கணும் தண்டோணும், அப்படி டோட்டலாக டிஃப்ரெண்டாக தான் இருந்தது. ஈஸ்டாம் உண்மையாகவே சந்தோஷமா இருந்தது. ஒரு என்னன்னு சொல்றது, அப்படி போய்கொண்டிருக்கல தமிழால கதைக்கிற சத்தங்கள் கேட்கும். மாக்கள் தெரியுமோ தெரியாதோ கண்டோன ஒருக்கா ஸ்மைல் பண்ணுவினம் தண்டுவினம். அது உண்மையாகவே ஒரு சந்தோஷமா தான் இருந்தது. சொன்னா இன்னும் கொஞ்சம் கூட பிள்ளைகள் இருந்தா இப்ப சில நேரங்கள்ல ப்ரோக்ராம்ஸ் கேட்பினம் தண்டுவினம் என்று சொல்லி சொன்னா இங்க பாத்தீங்கன்னா சின்ன ஆட்கள் தான் சரியான பிஸி. எல்லா டியூஷனுக்கும் போவினோம். அப்போ ப்ரோக்ராம்னு சொல்லிச்சோன்னா ப்ராக்டிஸ் இல்லாமல் நாங்கள் போய் மேடையில் ஏறி ஒரு ப்ரோக்ராமும் செய்யலாம். ப்ராக்டிஸ் போட்டால் பியானோ கிளாஸ் வினம், மியூசிக் கிளாஸ் வினம், மேக்ஸ், இப்படியே ஏதாவது ஒரு கிளாஸ் ஆருக்காவது இருக்கும். அதுகள் இதண்டிக்கலாம். அப்போ கொஞ்சம் கூட பிள்ளைகள் இருந்தால் நான் அதை கவர் பண்ணலாமோ என்ற மாதிரி அப்படி யோசிப்பேன். மற்றும்படி எனக்கு இப்போ ஓகேயா இருக்குது. இங்கே இப்போ நான் ஈஸ்ட் கேம்புக்கும் போய் வர்றதால எனக்கு வந்து இப்போ கோயில்களுக்கு போகிறதும், கோயிலில் வந்து பெரும்பாலும் இதை சுற்றி இருக்கிற எல்லா கோயில்கள்லையும் நாங்கள் வந்து ப்ரோக்ராம் செய்கிறது. அப்போ பிள்ளைகளுக்கும் அது விளங்குது. இப்போ நாங்கள் போய் கோயிலுக்கு போகிறது இதுன்றன்னு சொல்லிச்சுன்னா கேட்பினம் எந்த கோயிலில் டீச்சர் ப்ரோக்ராம், அப்போ அதில் போகிறது, அங்கே இப்படி எங்களோட கல்ச்சரில் இப்படி கும்பிடுவினம் தண்டுவினம், நாங்கள் என்னத்துக்கு ப்ரோக்ராம் செய்கிறோம், எந்த கோடுக்காக செய்கிறோம், அதெல்லாம் பிள்ளைகள் வந்து ஈஸியாக இப்போ விளங்கி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. எங்களுக்கு எங்களோட கல்ச்சர் எங்களோட மொழி அதை வந்து நாங்கள் எங்கே போனாலும் விட்டு கொடுக்கக்கூடாது. அதை வந்து நாங்கள் முக்கியமாக எப்படி எங்களுக்கு எவ்வளோத்துக்கு எங்களோட உயிர் முக்கியமோ அதே மாதிரி எங்களோட கல்ச்சரும் சரி எங்களோட மொழியும் சரி முக்கியம் மட்டும் நான் நினைக்கிறேன்.